மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர் போன்ற மனதில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். வணக்கம், வெல்கம் டு ஸ்பூர்த்திஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பர் ஹெல்தியான பச்சைப்பயிரை வச்சு எப்படி இட்லி செய்கிறது, அதுக்கு சைடிஷ் இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை விட சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ இருக்க முடியாது. இந்த பச்சைப்பயிறு இட்லி அவ்வளோ சாஃப்டாகவும் இந்த ஜிஞ்சர் சட்னி அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருந்தது. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து தனியாக பச்சைப்பயிறு தனியாக நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதில் உப்பு கலந்து நல்லா கலந்து வச்சிடணும். மாவு புளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணணும். நான் முதல் நாள் நைட்டு கலந்து வச்சேன். மறுநாள் காலையில் மாவு நல்லா புளிச்சிருந்தது. மாவு இட்லி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். தண்ணி ஆயிடுச்சுன்னா இட்லி வராது, ஃப்ளாட் ஆகிடும். அதனால் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். இந்த பாசிப்பயிறு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி சட்னி. இந்த இஞ்சி தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ங்கிறதுனால ஒரு கப் ஃபுல்லாகவே இஞ்சி எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்தது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லியும் சட்னியும் ரெடி ஆனோன்னே எனக்கு வாழை இலையில் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. பேக்யார்டில் வாழை மரம் வச்சுருக்கோம். சின்ன மரமாக தான் இருக்குது. பொங்கல் வரைக்கும் அதை பறிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். காற்றுனால இலையெல்லாம் கிளிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால பாதி இலையை எடுத்து அதில் இட்லியும் சட்னியும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதை விட ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இருக்கவே முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணோம். உணவே மருந்து. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்பூர்த்திஸ் தமிழ் கிச்சன்.